Hi friends, இந்த வீடியோல straw யூஸ் பண்ணி ஈஸியா எப்படி கிராஃப்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். போன வீடியோல கமெண்ட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸ் இந்த வீடியோல கீழ வரும். இதே மாதிரி உங்க கமெண்ட் வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒபினியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க கமெண்ட்டை பார்க்கலாம். நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு straw எடுத்துக்கோங்க. இத வந்து வீடியோல காட்டுற மாதிரி ட்ரையாங்கிளா ரெடி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிளும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து இதே மாதிரி இன்னும் ரெண்டு straw எடுத்து அந்த வளைவை மட்டும் அதுல வீடியோல காட்டுற மாதிரி வளைச்சு விட்டுக்கோங்க. அடுத்ததா இந்த ரெண்டு strawலையும் நமக்கு எந்த அளவுக்கு லெந்த் தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கட் பண்ணி விட்ட ரெண்டு பீஸ்ல ஒரு பீஸ் எடுத்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு நடுவுல ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி வீடியோல காட்டுற மாதிரி ஒட்டிடுங்க. ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு நடுவுலயே ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு ஸ்ட்ராவையும் வீடியோல காட்டுற மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு சைடுலயும் ஒட்டிடுங்க. இப்போ பாருங்க ஒட்டியாச்சு. அழகா ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த மாதிரி நார்மல் ஸ்ட்ராவை எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு ஸ்ட்ராவை வந்து ரெண்டு பீஸா கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க இதை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோல காட்டுற மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராலையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி இன்னொரு ஸ்ட்ராவை வந்து ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்க எல்லா ஸ்ட்ராவையும் ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்க நான் எல்லாத்தையுமே ஒட்டிட்டேன். இதை வந்து நம்ம டைனிங் டேபிளில் கப் வைக்கிற மேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு சைடாக கொஞ்சம் வளைவாக வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இதை வந்து சின்னதாக இந்த மாதிரி அட்டையில் சர்க்கிளாக கட் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி இது ரோல் பண்ணி நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஒட்டி காட்டுறேன். இப்போ பாருங்கள் இது ஒட்டி முடிச்சாச்சு. நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா டிசைனுக்காக நம்ம மேலே கட் பண்ணி போட்ட பீஸை வந்து கீழே இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கு அப்புறமா இதில் வந்து எக்ஸ்ட்ரா டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டோன் செயின்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் ஒட்டிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இதை எப்படி வேணால் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதை வந்து பென் ஸ்டாண்டாவோ அல்லது ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு அழகு பொருளாவோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஸ்ட்ராவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வரைஞ்சிருக்க படத்துக்கு கலர் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரா யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். வீடியோ பாருங்கள் உங்களுக்கே புரியும். இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளவர் ஃபுல்லுமே ஸ்ட்ரா வச்சு நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஸ்ட்ரா யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு படத்தை வேணாலும் டெக்கரேட் பண்ணலாம். அடுத்ததாக இந்த ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் இதை விட பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கட்டுக்கம்பி எடுத்து இதில் வந்து ஒரு சைடு வந்து மடக்கி விட்டுக்கோங்க. இன்னொரு சைடில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த ஸ்ட்ராவை வந்து கோர்த்துக்கோங்க. இதுக்கு இடையில வந்து நம்ம இந்த மாதிரி கலர் பாசி கூட கோர்த்துக்கலாம் அல்லது ஸ்ட்ராலையே கலர்ஃபுல்லாக வேறு வேறு கலரில் கட் பண்ணி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு இதோட கடைசியில் வந்து இதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி கட்டுக்கம்பியாக வளைச்சி விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு பிரேஸ்லெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஈஸியாக நம்ம ஸ்ட்ராலேருந்து பிரேஸ்லெட்ஸ்லாம் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம கட்டுக்கம்பியில் ரெடி பண்ணதுலேயே வீடியோவில் காட்டுற மாதிரி வளையத்தையும் சாவியையும் மாட்டி இதை நம்ம ஒரு கீ செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த ஸ்ட்ராவில் யூஸ் பண்ண கிராஃப்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்கள் கமெண்ட் வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கமெண்ட்டை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க Subscribe பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.